தொடர்ந்து 21 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேணும் நம்ம அதை நினச்சி வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். அதற்கான பதிவு தான் எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றதை பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, செய்யுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ஆண்கள் பெண்கள் யாராவது கவனிச்சுக்கோங்க. எந்த விஷயம் இம்மீடியட்டாக கிடைச்சா அடுத்த விஷயம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி ப்ரே பண்ணுறதுக்கு விளைவுகள்ங்கிற சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அதனால் இதை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு இருக்கா. உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சு. நான் வாழ்க்கையில் என்னென்னமோ சாதிக்கணும்னு நினைக்கிறேன், எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், என்ன முயற்சி பண்ணாலும் என்னால் பெருசாக சாதிக்க முடியல. ஏன்னே தெரியல. எனக்குள்ளே ஏதோ தடை இருக்குது. அந்த தடை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. முதல்ல அந்த தடை எதுன்னு கண்டுபிடிக்கவும் முடியல. அப்படின்றவங்களுக்காக நம்ம நேரடி பயிற்சி வகுப்பு 3 நாள் பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்பு முக்கியமாக கொல்லிமலையில் நடக்குது. இந்த பயிற்சி வகுப்பில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் என்ன, நம்ம எதெல்லாம் தடையாக நினச்சிட்டு இருக்கோம், இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, இயற்கையோடு எப்படி இணைவது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த இயற்கையோடு இணைந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செயல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம அதை அடைந்து விட முடியும். இதற்கு இந்த கிளாஸுக்கான டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனுடைய காண்டாக்ட் நம்பர் இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதற்கான தகவல் கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. தொடர்ந்து 21 நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன வேணும் நம்ம அதை நினச்சி வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும். நமக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும். அதற்கான பதிவு தான் எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றதை பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க, செய்யுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் செய்யலாம். தொடர்ந்து 21 நாள். அது என்ன 21 நாள் ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறீங்களா? 12 ராசிகள் 9 கிரகங்கள் இது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தா 21. இது 21 நாளுங்க. அதுவும் பெண்கள் யோசிப்பாங்க, எப்படிங்க 21 நாள் கண்டினியூஸ்? ஆமாங்க, 27 நாளைக்கு ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வரும். நீங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சோடனே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 21 நாள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. சரி, அதை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவைகள் 10-15 தேவைகள் இருக்கும். எனக்கு இது வேணும் அது வேணும் 10-15 தேவைகள் இருக்கும். இந்த 10-15 தேவைகளில் எந்த விஷயம் நமக்கு இம்மீடியட்டாக கிடைச்சா அடுத்த விஷயம் ஈஸியாக கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த விஷயம் இம்மீடியட்டாக கிடைச்சா அடுத்த விஷயம் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எந்த விஷயம் இமீடியட்டாக நமக்கு தேவைப்படுகிறதுன்றதை எடுத்து ஒரு ஃப்ரேம் பண்ணுங்கள். ஒரு எழுத்து வடிவில் எழுதுங்க. ஒரு பேராகிராஃபாக ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு என் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக எனக்கு சுகர் சரியாகணும், உடம்புலி சரியாகணும், அந்த ப்ராப்ளம் சரியாகணும் நம்ம எழுதுவோம் பாருங்கள். அந்த மாதிரி எந்த தொல்லை இருக்கோ அது சரியாகணும்னு எழுதாது. அதை வேணான்னு சொல்லாமல் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உடம்பொலிலாம் சரியாகணும், கை காலெலாம் சரியாகணும், என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது சரியாகணும். சரிங்களா? அப்போ சுகர் சரியாகணுமா? நிச்சயமாக எழுதி பாருங்கள். அப்போ நீங்கள் 21 நாள் கழிச்சு நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது சில மாற்றங்கள் உங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி ப்ரே பண்ணுறதுக்கு விளைவுகள்ங்கிற சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அதனால் இதை செய்யும்போது முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் அடுத்த பிஸ்னஸ் நான் புதுசாக ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை புதுசாக ஃபஸ்ட் டைம் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோடய வேலையில் உயர்வு வேணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எது வேண்டுமோ முதன்மையாக இருக்கிறத ஒரு பேராகிராஃப் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுவும் எப்படி திரும்ப எழுதுறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் இருக்குது பார்த்தீங்களா? A4 ஷீட் எடுத்துக்கோங்க. A4 ஷீட் எடுத்துக்கிட்டு இது எப்போ பண்ணணும்னு கேட்டால் முக்கியமாக வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் பண்ணணும். சரிங்களா? கொஞ்சோண்டு கல் உப்பு கையில் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு எடுத்துக்கிட்டு அந்த ஒயிட் ஷீட் மேலே லைட்டாக தடவுங்க. ரொம்ப அழுத்திலாம் தடவக்கூடாது, லைட்டாக தடவுங்க. அதே மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி அந்த பேப்பரில் லைட்டாக தடவுங்க. தடவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த பேப்பரில் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டால் சாமிக்கிட்ட வச்சுருங்க. இந்த 21 நாளில் உதாரணத்துக்கு நீங்கள் மண்டே அன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்க, திங்கட்கிழமை அன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்கனாலும் வர வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செஞ்சுருங்க. நீங்கள் என்றைக்கு உங்களுடைய நான் 21 நாள் பூஜை ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை செஞ்சுருங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கீங்க. காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து பூஜை ரூமில் உட்காந்து விளக்கேற்றி வைங்க. விளக்கேற்றி வச்சுட்டு அதாவது ஊதுபத்தி ஏற்றி வைங்க. ரொம்ப நல்ல ஒரு மைல்டு ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி ஊதுபத்தி ஏற்றி வைங்க.
கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து உள்ளங்கைகள் 2 மேல் நோக்கி வச்சுக்கோங்க தொட மேலே. வஜ்ராசனமில் உட்காரலாம், சுகாசனம் சமணம் போட்டு உட்காரலாம், சேரில் கூட உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சிலருக்கு கீழே உட்கார முடியாது, கொஞ்சம் லைட்டாக செவுத்தில் சாஞ்சி உட்காந்துக்கலாம்னு கூட உட்காந்துக்கோங்க. ஆனால் முதுகுத்தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. நேராக நிமிந்து உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு உள்ளங்கைகள் மேல் நோக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசார கேளுங்க. ஒன்று பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குங்க, கடவுள்கிட்ட கேளுங்க, எனக்கு பிடிச்ச கடவுள் இவர் தாங்க, இஷ்ட கடவுள் இவர் தான் கேட்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மனசார கண்ணை மூடி உட்காந்து முழு நம்பிக்கையோடு அப்படியே கேட்டுக்கிட்டே இருங்க. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. பிரபஞ்சம்கிட்ட கேட்க 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 சொல்ல 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 உங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு நடத்தி வைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்டால் அப்படியே மொத்தமாக கிடச்சிருவான்னு கேட்டால் சூழ்நிலைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த சூழ்நிலைகள் உருவாகி நீங்கள் அதில் ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள் பிரபஞ்சம். அதை செய்ய 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 நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும். தொடர்ந்து 21 நாள் செய்யணும். தினமும் குளிச்சுட்டு தான் செய்யணும். ஒரே இடமா இருந்தால் ரொம்ப சிறப்பு. சிலர் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, அப்போ கூட என்ன திரும்ப பண்ணுங்கள், ஒரே ஒரு மேட் மாதிரி போட்டுக்கோங்க. அது வெறும் தரையில் உட்காரக்கூடாது, கீழே உட்காரும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது, சேரில் உட்காந்து வெறும் கால் கீழே படுற மாதிரி உட்காரக்கூடாது. ஒரு காட்டன் துணி இல்லை காட்டன் பெட்ஷீட் இதுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு சின்ன சஜஷன், ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டவல் வாங்கி வச்சுக்கோங்க. ஃபுல் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த ஒயிட் டவலை வச்சு அதில் போத்திக்கோங்க. நீங்கள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பரவாயில்ல, அது மேலே வந்து டவல் போத்திக்கோங்க. போத்திக்கிட்டு மனசார அமைதியாக உட்காந்து மனம் உருகி, அதாவது மனம் முழு நம்பிக்கையோடு அப்படியே உட்காந்து கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றது தெளிவாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தெளிவாக கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தெளிவாக உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகி உங்களுக்கு கிடைத்து விடும். நிச்சயமாக கிடைச்சிடும். முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நம்புகிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புகிறோமோ, நம்ம எந்த அளவுக்கு இறைவனை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். 21 நாளுக்குள்ளேயே கிடச்சிருச்சு, இப்போ 15 நாள் செஞ்சாங்க எனக்கு கிடச்சிருச்சு, நான் கேட்டது கிடச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கப்புறமும் 21 நாள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுத்த கமிட்மெண்ட் 21 நாள் பிரபஞ்சத்துக்கிட்ட, இறைவன்கிட்ட, கடவுள்கிட்ட. அப்போ 21 நாள் முழுமையாக செஞ்சுருங்க. இதை கேட்குறதுக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்து டெய்லியுமே கண்ணை மூடி உட்காந்து செய்யும்போது என்ன தெரியுமா செய்யுங்க, குலதெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, முன்னோர்களை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு யாரெல்லாம் தோணுதோ உங்கள் குருமார்கள் இருக்காங்க அவங்களாம் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து கேட்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்து விடும். கேட்டது கிடைக்கும். வாழ்க வளமுடன்.